உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய ஒரு தேவை என்று சொன்னால் எவ்வளவு நிதானமாக கவனமாக செய்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு துணி கடைக்கு போய் துணி எடுக்கிறோம் என்று சொன்னால் அதில் எவ்வளவு கவனமாக நிதானமாக பார்த்து பார்த்து செய்கின்றோம். ஆனால் ஏன் இந்த ஒழு விஷயத்தில் மட்டும் இவ்வளவு அவசரப்படுகின்றோம்? நாம் ஒழுவை அவசரமாக செய்வதன் காரணமாக நம்முடைய ஒழு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? அதனால்தான் இமாம்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒழுவு செய்யும் பொழுது வாலிபர்களை போன்று செய்யுங்கள், சுறுசுறுப்பாக. நீங்கள் தொழுகும் பொழுது முதியோரை போன்று பொறுமையாக தொழுகள் என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களை, ஒழு செய்வதன் காரணமாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. ஹதீஸிலே வரும், நம் ஒழு செய்வதன் காரணமாக நம்முடைய ஒவ்வொரு உறுப்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஒழுவை எந்தளவு முறையாக செய்ய வேண்டும் அன்பானவர்களே. இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் ஒழுவை முறையாக செய்யும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.